ஈமானை பொறுத்தளவுல ஈமான் பாவங்கள் செய்யறான் பாருங்க ஒரு மனுஷன், ஈமான் இருந்தா மட்டும் போதும் பாவம்லாம் நடக்காது அப்படி என்று சிலர்கள் ஒரு தப்பான கருத்துல நிக்கிறாங்க. நன்றாக புரிஞ்சுக்கோங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஈமான் இல்லாமையா? அல்லாஹ் வேணான்னு உடனே அந்த மரத்திட்ட போய் மரத்துக்கிட்ட அவர் போனாரு, ஈமான் இல்லாம போனாரா? கலக்து பியதி, என் கரத்தால் நான் படைத்தேன் என்கிறான் அல்லாஹ். அவ்வளவு கண்ணியத்தை கொடுக்கிறான் அல்லாஹ். எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அங்க போவேணாம் ஆதம் என்றான். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அந்த மரத்துக்கிட்ட போவேணான்றாங்க. இந்த டைம்ல ஈமான் இல்லாம தான் போனாரா? ஈமான் இந்த இடத்தை அல்லாஹ் எதுக்கு சொல்றான்? ஆதம் நபிக்கு தான் மரம். வலா தக்ரபா, ரெண்டு பேரும் போயிடாதீங்க, எங்களுக்கு மரம் இல்ல. வலா தக்ரபு ஜினா, ஏண்டா அவர் அவ்வளவு கண்ணியமானவர், எங்களுக்கு அல்லாஹ் சொல்ற ஜினாவுக்கு நெருங்காதீங்க, ஆதமே மரத்துக்கு நெருங்காதீங்க, எங்களுக்கு அல்லாஹ் வலா தஃஅலு ஜினா, ஜினா செய்யாதீங்கப்பான்னு சொல்லல, ஜினாவுக்கு நெருங்காதீங்கப்பான்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈமானை கொடுக்கலாம், ஈமானால் மட்டுமே பாவம் நிக்குமான்னு கேட்டால் இல்லை. நல்லா புரியுங்க, இந்த சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் புரியும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா ஜனா ரஜுலு, ஒரு மனிதன் என்ன பண்றான், ஜினா செஞ்சுட்டான்னு வைங்க, ஜினா செய்யற நேரம் ஹரஜ அவன்கிட்ட இருந்து என்ன ஆயிரும், ஈமான் அவன்கிட்ட இருந்து வெளியேறி விடும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ஈமான் உள்ளவன் விபச்சாரம் பண்ணுவான், அந்த நேரம் ஈமான் அவன்கிட்ட இருந்து வெளியேறும். அவன் அதை முடித்தால் இன்கத்தா, அந்த ஜினாவில் இருந்து அவன் விலகி விட்டால் மறுபடி அது திரும்பி வந்து அவனுக்குள்ள போகும். ஈமான் அவனை விட்டு வெளியேறி விடுமாம். ஹரஜ மின்னுல் ஈமான், அவன்கிட்ட இருக்கிற ஈமான் அது வெளியேறுமா. இது எனக்கும் உங்களுக்கும் உச்சகட்ட மூமினுக்கும் ஆகப்பெரிய ஈமான்தாரிக்கு நடக்குமா? ஆகப்பெரிய ஆளுக்கு. ஈமான் இல்லாமல் எல்லாம் இல்லை, ஈமான் இருக்கும். இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? ஈமான் வந்துட்டு ஈமான் கரெக்ட் தான், அதுக்காக வேண்டி ஜினா நடக்காதா? இஸ்லாம் சில அடிப்படைகளை போடுது. என்ன அடிப்படை? ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சு நிக்காதீங்க அப்படின்றது இஸ்லாம். ஏன் லா யஹ்லுவன்ன, அதாவது ஒரு மனுஷனோ பீம்ராத்தின், ஒரு பெண்ணோட ஒரு ஆண் என்ன பண்ண வேண்டாம், தனித்து நிக்க வேண்டாம். ஏனென்றால் மூணாவது ஷைத்தான் வந்துருவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு ஷைத்தான் நேரடியா வந்து இப்படி நின்று, நான் தான் ஷைத்தான் தெரியுமா, மறந்துக்கிட்டு போமா? இல்ல, நான் உங்களோட பேசலாம், நீங்க கேட்கலாம். இதை விட ஒரு பவர்ஃபுல் விஷயத்தை அல்லாஹ் ஷைத்தான கொடுத்திருக்கிறான். ஷைத்தான் நேரடியா வந்து நின்று பேச மாட்டான். வஸ்வசா, வஸ்வசாண்டா வஸ்வசா, வஸ் திருப்ப 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 என்னமோ கல்பாகும். அவனுக்கு கல்போட பேச தெரியுது. அதனால தான் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் என்று கேட்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கல்புல ஒரு இடத்துக்கு வந்து ஒரு இடத்தை நோக்கி அவன் மெல்ல 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 கூட்டி போவான். ஃபதல்லாஹுமா பிகுரூர், ஏமாத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏமாத்தத்தை நோக்கி அப்படியே ஏமாத்தி 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 நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கல்புல ஐடியா வரும். யாரு தந்தது? ஷைத்தான். மெல்ல மெல்ல போய் ஒரு கட்டம் வரும். அவன் போர்டருக்கு வந்த உடனே வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, செய், இத பண்ணி, இல்லன்னா உன்னை அவமானப்படுத்துவான், பயம் காட்டுவான், எல்லாருக்கும் இப்ப தெரிய வச்சிருவான். செய் வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஒரு கட்டம் வரும் வரைக்கும் வந்த பிறகு அவன் ஏவ ஆரம்பிப்பான். இந்த கட்டத்துக்கு வரணும் ஷைத்தான் நம்ம பக்கத்துக்கு வரக்கூடாதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, ஈமான் இருந்தா வரமாட்டான். அதான் ஈமான் வெளியே போயிருமே ஜினா செஞ்சா. அவனுக்கு எப்ப வருவானா? ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து நின்றால் பக்கத்திலேயே ஷைத்தானை பார்க்கலாம். இந்த ஷைத்தானை நம்பாதவனுக்கு ஷைத்தானை காட்டுண்டா மூமினுக்கு பக்கத்திலே ஷைத்தான் வந்துடும். பொம்பளை இருந்தா போதும், அந்த ஷைத்தான் அடுத்ததாக அந்த தப்பு செய்ய வச்சிருவான். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான கொடுக்கிறதோட இந்த சூழல்ல இருந்து பாதுகாக்கணும். அதான் இஸ்லாம் சொல்லுது. ஷைத்தான் ஈமான் இருக்குது, மூமின் தான். ஷைத்தான் கிட்ட வர்றதுக்கு ஒரு ஆம்பளை பொம்பளை தனிச்சு நின்றா போதும். ஷைத்தான் கிட்ட வந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? கதையை முடிச்சிரும். அடுத்த கதை விடவே மாட்டான். ரெண்டு பேரை நெருக்க தெரிந்தவன் ரெண்டு பேரை சேர விடாம நிக்க மாட்டான். அது கங்கால வருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனிக்க வேண்டாம், அவங்களோட ஒரு மகரம் இருக்கட்டும். ஒரு சஹாபி எழும்புறார், யார சொல்ல ஃபகாம ரஜுலுன் ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என் மனைவி ஹஜ்ஜுக்கு போயிட்டா, நீங்க ஜிஹாதுக்கு கூப்பிட்டீங்க, அதுக்கு நான் ரெடியா நிக்கிறேன், அதனால என் மனைவி அனுப்பிட்டேன்.
என்ன பண்ண சொல்றீங்க யார சொல்ல? தனியா தான் போனா. பெருமான செல்லாம் சொல்லுங்க, அது வேணாம், நீங்க அங்க போங்க, மனைவியோட ஹஜ்ஜுக்கு போங்க. ஜிஹாது என்பது வராட்டி பெரிய குற்றம் அந்த காலத்துல. அந்த ஜிஹாதுல இவரை போக வேண்டாம், மனைவியோட போங்கன்றாங்க. இதை விட பெருசா விடுறதுக்கு ஏதாவது இருக்குதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூழலையும் நாம் பாதுகாக்க. அதனால ஒரு விஷயத்தை சொல்றேன், கவனமா கேளுங்க. பிள்ளைகளுக்கு ஈமான் கொடுத்தாச்சு, ஈமான பேசியாச்சு இல்ல. போன்ல இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் ஒரு ஆணும் பெண்ணும் எத்தனை மணித்தியாலங்கள் தனிமையில நிக்கிறாங்க. இத பத்தி தாய் தகப்ப நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? ஆணோட ஒரு பெண் தனிச்சு நிக்கலாமா? இதுக்கு சொல்லி கொடுக்க நமக்கு வெக்கம். அது எப்படி பிள்ளைகளோட பேசுறது? படம் பார்க்க வெக்கம் இல்லையா? இத பேசுறதுக்கு வெக்கமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை சொல்ல வெக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிந்தனை உங்க கல்பு, உங்க பிள்ளைகளுடைய கல்புக்கு போடணும். அதனால் சூழல்கள் என்று இருக்குது பாருங்க, ஈமான கொடுக்கிறதோட அந்த சூழல்கள்ல இருந்து நாம பிள்ளையை காப்பாத்து எப்படி பாதுகாக்கலாம் என்பதை நான் இப்ப சுருக்கமா சொல்றேன். அதனால நீங்க பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா, ஈமான் வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது முதல் அம்சம். ஆக பெரும் ஈமான்தாரியும் தப்பு செய்வார் என்பதற்கு காமிதியா பெண் ஆதார். யாரு? மதீனாவுல 70 பேருக்கு ஈமானை பிரித்து கொடுத்தால், ஒரு ஈமான் இருக்குது, அந்த ஈமான 100 பேருக்கு பிரிச்சு கொடுத்தா, அந்த 100 பேரும் பங்கு எடுத்தா கூட அவ்வளவு பெரிய ஈமானம். ஈமான பிரிச்சு கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஈமான். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஈமான பிரிச்சு கொடுக்கலுமா? ஈமான பிரிச்சு கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஈமான். அந்த பெண் அவங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு, தெரிஞ்ச ஹதீஸ். எப்படி வந்தா? ரசூலுல்லாஹ் காலத்துல விபச்சாரம் செஞ்சா தேடி துருவி பார்த்து பிடிக்கிற ஒன்றையுமே நம்ம பார்க்கவே மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா முகத்தை திருப்பிடுவாங்க. போய் பாவ மன்னிப்பு கேளுங்க, பேசாதீங்க, ஒன்னும் பண்ணாதீங்க. அதாவது விபச்சாரம் செஞ்சானா இல்லையான்னு நம்மால் பார்க்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்களா புடிச்சு வந்த அதெல்லாம் இல்ல, இவங்களா ஒப்புக்கொண்டு தான் வருவாங்க, ஒப்புக்கொண்டு வருவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பெண் வர்றா. வந்த என்னாச்சு? யார சொல்லலாம்? நான் ஜுஹைனா குலத்து பெண், காமிதிய பெண் வந்து யார சொல்ல, விபச்சாரம் பண்ணிட்டேன், எனக்குரிய ஹத்தை நிறைவேற்றுங்க. பெருமாள் மேலே இருந்து கீழே பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வயிற்றுல உள்ளதை பெத்துட்டு வாமா. இதேதான் மாயிஷர் எழுதினான். ஒரு சஹாபி மேல உள்ள ஆடை இல்ல, தலைவிரி கோலத்துல பதறி ஓடிட்டு வர்றார். யார சொல்லலாம்? தப்பு நடந்துட்டு. பெருமானார் முகத்தை திருப்புறாங்க. இந்த பக்கம் வந்து யார சொல்லலாம்? செஞ்சிட்டேன். அர்பா மர்ராத், 4 முறை இப்படி திரும்புறாங்க, இப்படி திரும்புறாங்க, இப்படி திரும்புறாங்க. பேசாதப்பா, இல்ல முத்தம் கொடுத்து போப்பா, எல்லாம் மன்னிப்பா. பெருமாள் அனுப்ப பாக்குறாங்க. இல்ல யாரும் சொல்லலாம், மஜ்னூன் பைத்தியமாப்பா உனக்கு, போங்கப்பா. அவ்வளவு இறக்குற சொல்ல அந்த சஹாபியோட. இல்ல யார சொல்லலாம், குடிச்சிட்டு தானா? சஹாபாக்கள் வந்து பாக்குறாங்க, குடிச்சில யார சொல்லலாம்? பெருமானார் போங்கன்றாங்க, போங்கன்றாங்க, அல்லாஹ்வோட மன்னிப்பு கேளுங்கன்றாங்க. அவர் சொல்றாரு, இல்ல யார சொல்லலாம், ஜிமா நடந்துட்டு சேர்ந்துட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, அவருக்கு ஹத்த நிறைவேற்றுங்கன்றாங்க. அவரை வந்து கல்லால எரிஞ்சு கொல்றாங்க. ஓடுறார், குழி தோண்டல் அவருக்கு, ஓடுறார். சஹாபாக்கள் வந்து ஜனாசாவை கொண்டு வந்து வச்ச உடனே சொல்றாங்க,